உருவங்கள். ஏற்கனவே இதை நாம பேசியிருக்கிறோம். இன்னும் மீண்டும் பார்த்தீங்கன்னா, நெறைய சந்தேகங்கள் மக்களுக்கு வந்துட்டே இருக்குது. அவங்க திருச்சபைக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வேற ஒரு ஆர்டர் இருக்கும். அத அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்ப என் வீட்டுக்குள்ள என்ன பொருள் வைக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். தொன்மை வாய்ந்த மரபுப்படி ஆண்டவர், புனித கன்னிமரியா, புனிதர் ஆகியோரின் திருவுருவங்கள் நம்பிக்கையாளரின் வணக்கத்திற்காக கோவில்களில் வைக்கப்படும். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான ஒரு தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அநேகர் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் இது எங்களுக்கு ரொம்ப ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது, இதெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இது ஒரு பாடமாகத்தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா அதனாலதான் இதுல இருந்து படித்து உங்களுக்கு காட்டுகிறோம். இந்த பாடங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு வழிபாட்டு முறைமைகள் புரியும். இன்னைக்கு நிறைய பேர் அவரவருக்குரிய வழிபாட்டு முறைகளை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது சரிதானா, இது தவறா என்பது கூட தெரியாதபடி ஏதோ ஒன்றை செய்து அது கடவுளுக்கு கொடுத்துட்டா போதும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. முதல்ல நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய திருப்பலியை சரியாய் செய்து கடவுளுக்கு நம்ம ஒப்பு கொடுப்பது. காயின் ஆபேல் 2 பேருமே காணிக்கை கொடுத்தாங்க. ஆபேலின் காணிக்கை கடவுளுக்கு பிடிச்சிருந்துச்சு. காயின் காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவனும் கொடுத்தான், ஆனால் அவன் கொடுத்த விதம் தவறாக இருந்தது. மோசே மக்களை அழைச்சிட்டு போவாரு. அப்போ ஒரு இடத்துல தண்ணீர் இல்லை, மக்கள் கொதித்து எழுறாங்க. அப்ப அவரு கடவுள்கிட்ட மன்றாடுறாரு. கடவுள் சொல்றாரு, இந்த பாறை இடத்திலே பேசு அப்படின்னுவாரு. ஏன்னா அந்த கடினமான உள்ளம் உடையணும்னா அவங்க புரியணும். பேசினாலே போதும், தண்ணி வரப்போகுது. அதனால நீ பாறை இடத்துல போய் பேசு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் நம்முடைய மோசேவும் ஆரோனும் சேர்ந்து என்ன செய்வாங்க? கோபத்துல மக்களை எல்லாம் நல்லா திட்டி தீர்த்துவிட்டு கடவுளுடைய வல்லமையை பாருங்கன்னு சொல்லி அவர் கோபத்துல என்ன செய்வார்? அந்த கோலை எடுத்து 2 முறை அந்த பாறையை அடித்து விடுவார். ஆண்டவர் நன்மை செய்திருவார். ஆண்டவர் ஒரு நாளும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாம விடுறவர் அல்ல. நான் சொன்னது ஒண்ணு, நீ செய்தது ஒண்ணு, நான் கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்னு அவர் ஒதுக்கி தள்ளல. தண்ணீர் வந்தது, அவர்கள் குடித்தார்கள். ஆனால் ஆண்டவர் மோசே இடத்துல பேசினார். நான் உங்ககிட்ட பேசுன்னு சொன்னா நீ அடிக்கிறிய பாருங்க. அதனால நீ சொன்னதை செய்யாததுனால வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ள நீ போக முடியாது என்று சொல்லி அந்த ஒரு சூழலை அந்த இடத்துல விலக்கி இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, நம்ம செய்ய வேண்டியதை சரியாய் செய்வது, கடவுளுக்கு உகந்த விதமாய் செய்வது, கடவுள் நமக்கு சொல்லும்படி நம்ம செய்வது. ஆகவே இந்த அருமையான திருப்பலி அப்படின்னு வரும்போது கடவுள் சொல்றதை ஒழுங்கா செய்துட்டாலே உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்கப்புறமா நீங்க வேணும்னா உங்களுக்கு விருப்பமான சில பக்தி முயற்சிகளை போய் நீங்கள் எடுக்கலாம். நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இந்த மெயின் டாஸ்கை விட்டுடுறாங்க. கடவுள் சொன்னதை விட்டுட்டு தாங்கள் விரும்புறதை கொண்டு போய் அங்கே போய் நிறைய பக்தி முயற்சி அது இதுன்னு எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கடவுள் சில நேரம் கேட்க முடியாது அந்த காரியத்தை. இதுதான் பக்த நிலைன்னு சொல்றோம். பக்த நிலைன்னா என்ன? நான் விரும்புறதை கடவுளுக்கு கொடுப்பேன். சீடத்துவ நிலைக்கு தான் நம்ம வரணும். இந்த சீடத்துவத்தினுடைய நிலை என்ன? குருவுக்கு என்ன பிடிக்கும், குரு என்ன சொல்றாரு அதை கேட்டு செய்யறவன் தான் சீடன். குருவின் மனநிலையில் பயணிக்கிறவன் தான் சீடன். இன்னைக்கு கடவுள் சீடர்களைத்தான் தேடிக்கொண்டே இருக்கிறார். பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் அந்த சீடர்கள் தான் இயேசுவுக்கு தேவை. அதனாலதான் இந்த நாட்களில் உங்களுக்கு இந்த காரியத்தை எல்லாம் நாங்கள் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். சைகைகளும் உடலின் நிலைகளும். கோயில்ல நம்ம வரும்போது முட்டி போடுறது, எந்திரிக்கிறது, நம்ம முகம் குப்புற விழுறது, இப்படி நிறைய அடையாளங்களை நம்ம ஆலயத்துல செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த காரியங்கள் குருவானவருடைய பக்கமாக இருந்தும் நீங்கள் பார்க்கலாம், மக்களுடைய பக்கமாக இருந்தும் நம்ம நிறைய செயல்பாடுகளை பார்க்கலாம். இதை நம்ம நம்மளுடைய படிப்பினை, நம்மளுடைய ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ரோமன் மிஸ்ஸல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எண்ணிக்கை 42ல இதற்கான அந்த தரவுகளை கொடுத்திருக்கிறாங்க. அருள் பணியாளர், திருத்தொண்டர், ஏனைய பணியாளர்கள், மக்கள் ஆகியோரின் சைகைகளும் உடலின் நிலைகளும் கொண்டாட்டம் முழுவதற்கும் அழகும் மேன்மையும் எளிமையும் சேர்க்கும் வண்ணம் அமையட்டும். ரொம்ப முக்கியமா போட்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். எல்லாரும் எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும், எல்லாரும் உட்காரணும்னா உட்காரணும். அதில் ரொம்ப வேடிக்கையானது, ஒரு சில பேர் எந்திரிக்கவே மாட்டாங்க. ஓரமா உட்கார்ந்தாங்கன்னாக்க உட்கார்ந்த மணியமா இருப்பாங்க. அது முடியாதவர்களா இருந்தா நம்ம முடியாதவர்களை பற்றி நம்ம பேசவே இல்லை. உடல் சுகமில்லாதவங்க, நோயாளிகள்,
இவங்கெல்லாம் எக்ஸெப்ஷன். நம்ம பேசுறது வந்து நல்லா திடகாத்திரமா இருக்கிறாங்க. ஆனா வந்து இந்த கோயிலுக்கு வந்தா மட்டும் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. இது வந்து சரியான முறை அல்ல. அதனாலதான் நம்ம சொல்றோம். சில பேர் முட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் கண்ணை மூடிப்பாங்க இறுக்கி. என்ன நடந்தாலும் நான் கண்ணு திறக்க மாட்டேன். கேட்டா அது ஒரு பக்த நிலை, அது ஒரு பெரிய ஒரு ஆன்மீக ஆழத்தின் நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து சரி கிடையாது. எங்கே நம்ம கண்ணு மூடணும், எங்கே கண்ணை திறக்கணும், எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, அமைதி காக்கணும், இது எல்லாமே இந்த காரியத்தில் இடம்பெறுகிறது. நீங்க இன்னொரு இடத்துல கூட நீங்க பார்க்கலாம். அந்த 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 நற்செய்தி வாசிச்சு முடிச்ச உடனேயும் குருவானவர் அந்த நற்செய்தியை தூக்கி ஆண்டவரின் அருள்வாக்குன்னு சொல்லி வைக்கிறதுக்குள்ளாட்டியும் அவங்க பதில உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஷாபியா இருக்கும். ஏன்னா இடம் போயிடுமா என்னன்னு தெரியல. அந்த ஒரு பழக்கத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அதை சொல்லி முடிச்சிட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம உட்காரணும். பாருங்க, இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அழகும் அதுல இருக்கிற மாண்பையும் அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதனால் கொண்டாட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உண்மையான முழுமையான பொருள் தெளிவாகும்படி மக்கள் அனைவரின் பங்கேற்பும் ஊக்குவிக்கப்படும். இது வந்து நிறைய செயல்பாடுகள் அதுல இருக்கிறதுனால நிறைய பேருடைய பங்கேற்பு ஊக்குவிக்கப்படுது. எனவே பொது படிப்பினை மரபு வழி வரும் ரோமை வழிபாட்டு முறை வரையறுத்துள்ளபடி தனிப்பட்ட விருப்பங்களையும் தன்னிச்சையான போக்கையும் தவிர்த்து, எல்லாரும் நிற்கும் போது நான் முழங்கால் போட்டிருப்பேன், எல்லாரும் முழங்கால் போடும்போது நான் எந்திரிச்சு நிற்பேன் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் முட்டி போட முடியல, திருப்பி நம்ம சொல்றோம், நோயாளர்கள், இயலாதவர்கள் இதுல எக்ஸப்ஷன். ஆனா நம்ம அந்த மனநிலையை தான் நம்ம சரியா எல்லாம் சரியா இருந்து நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா தன்னிச்சையான போக்கை தவிர்த்து இறை மக்களின் பொதுவான ஆன்மீக நலனுக்கு உதவும் வகையில் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப அந்த ஒரு வழிபாடு எவ்வளவு அழகா இருக்கும். எல்லாரும் முட்டி போட்டு எந்திரிக்கணும் அப்படின்னா அதனுடைய அழகு. திருவழிபாட்டில் பங்கு கொள்வோர் அனைவரும் கடைபிடிக்கின்ற பொதுவான உடலின் நிலை திருவழிபாட்டுக்கு கூடியுள்ள கிறிஸ்தவ குழும உறுப்பினர்களின் ஒன்றிப்புக்கு அடையாளம். அப்ப நம்ம ஒரே மாதிரி எலும்பி நிற்பது, ஒரே மாதிரி அமர்வது, ஒரே மாதிரி முழந்தால் படியிடுவது, இதெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நம்ம கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒன்றிப்பின் அடையாளமாக இருக்கிறது என்பதை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அது பங்கெடுப்போரின் மனதையும் உள் உணர்வுகளையும் வெளிப்படுத்தி அவர்களை ஊக்குவிக்கும். இப்ப நம்ம செய்யறது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு அடையாளமாக மாறுகிறது. 43வது எண் சொல்லுது, வருகை பாடலின் தொடக்கம் அல்லது அருள் பணியாளர் பீடத்தை அணுகுதல் முதல் திருக்குழும மன்றாட்டு முடியும் வரை நம்பிக்கையாளர் நிற்க வேண்டும். அப்ப நம்ம வந்து வருகை பாடல் பாடுது, அங்கிருந்து வந்து நாங்க பிதாசுதன் போட்டு அந்த மக்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லி எல்லாம் சொல்லி கடைசியில நம்ம வந்து அந்த ஜெபிப்போமாக அப்படின்னு சொல்லி அந்த மன்றாட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மன்றாட்டு சொல்லி முடிக்கிற வரைக்கும் நிற்க வேண்டும். இப்போ நம்ம சில நேரத்தில் சாமியாருங்க ஒரு எக்ஸப்ஷன் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதில் என்னென்னா ஒரு சில திருப்பலி கருத்துக்கள் ரொம்ப இருக்கும், அல்லது முன்னுரை, சில முதன்மையான சில செயல்பாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்காக மக்களை உட்கார வச்சுட்டு நாங்கள் மீண்டும் எழுப்புதல் வழக்கம். ஸோ இது பொதுவான ஒரு படிப்பினையின்படி நிற்க வேண்டும். நற்செய்திக்கு முன் வரும் அல்லேலுயா பாடல், நற்செய்தி அறிவித்தல், நம்பிக்கை அறிக்கை, பொது மன்றாட்டு இவற்றின் போதும் அவர்கள் நிற்க வேண்டும். பாருங்க, நிறைய இடத்துல நாங்க பாக்குறோம், இந்த நற்செய்தி வாசிக்கும் போது எந்திரிக்க மாட்டாங்க, உட்கார்ந்தே இருப்பாங்க. நற்செய்தி வாசிக்கும் போது கண்டிப்பா எந்திரிக்கணும். எப்படி ஒரு நாட்டுடைய அந்த தேச பாடல் பாடுகிற போது நம்ம என்ன செய்யணும், எந்திரிச்சு நிக்கிறோம் பாருங்களேன், அதே மாதிரி தான் நம்ம காஸ்பல் நற்செய்தி வாசிக்கும் போது எல்லாரும் நிக்கணும். அந்த அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க பாருங்க, நற்செய்திக்கு முன் வரும் அல்லேலுயா பாடல், நற்செய்தி அறிவித்தல், ரெண்டுமே அதுல வந்துடும். அல்லேலுயா பாடும்போதே எந்திரிச்சிடணும். சில பேர் அல்லேலுயா பாடும்போது உட்கார்ந்துருக்காங்க, நாளையங்கள்ல பார்ப்பது உண்டு. அல்லேலுயா பாடும்போது உட்கார்ந்துருப்பாங்க, நற்செய்தி வாசிக்கும் போது எந்திரிச்சு நின்றுப்பாங்க. அது முடியாதவர்களா இருந்தா நம்ம எக்ஸப்ஷன் கொடுத்துருவோம். ஆனா முடியும் அப்படின்னா அல்லேலுயாவுக்கே எந்திரிச்சு நிக்கணும். அடுத்ததாக பாருங்க, நம்பிக்கை அறிக்கை. நம்மளுடைய பிரசங்கம் முடிச்ச உடனேயும் நம்பிக்கை அறிக்கை செய்வோம். வானமும் பூமியும் படைத்தவராம், அந்த நேரம் எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும். நாங்க பார்ப்போம், நிறைய பேர் சில பேர் உட்கார்ந்தே இருப்பாங்க. ஏன்னா அது அந்த சோம்பேறித்தனம் ஆயிடுது. அதனால அப்படிப்பட்ட நிலைகள் மாற்றப்பட வேண்டும். மேலும் காணிக்கை மீது மன்றாட்டுக்கு முன் சொல்லப்படும் சகோதர சகோதரிகளே தொடங்கி கீழே குறிப்பிடப்படும் பகுதிகளை தவிர்த்து
திருப்பலி முடியும் வரை நிற்க வேண்டும். திருப்பலி முடியும் வரை, அதாவது அந்த சகோதர சகோதரிகளேன்னு அந்த நம்ம வந்து சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த காணிக்கை ஆரம்பிக்குது இல்லையா, அப்போ உடனே நீங்கள்லாம் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு நின்றுட்டு அதுக்கப்புறமேட்டு முழந்தாள் படிதல் அந்த இதெல்லாம் போகுது. அப்போ நம்ம நற்கருணை கொடுத்த பிறகு தான் கொஞ்சம் நேரம் நம்ம உட்கார்றோம். மற்ற நேரங்களில் நம்ம நிற்க வேண்டும் என்பது கட்டளை. நற்செய்தி வாசகத்துக்கு முன் வரும் வாசகங்களின் போதும் பதிலுரை பாடல், மறையுரை, காணிக்கை பொருள்களை தயார் செய்தல் ஆகிய நேரங்களிலும் மக்கள் அமர்ந்திருக்கலாம். இதுதான் வந்து சிட்டிங் டைம். திருவிருந்துக்கு பின் அமைதி காக்கும்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அமரலாம். திருவிருந்துக்கு பின்னாடி நடக்கிற அந்த அமைதி. அர்ச்சிப்பு நேரத்தில் உடல் நலம், இட நெருக்கடி, பங்கேற்கும் மக்களின் எண்ணிக்கை மிகுதி அல்லது வேறு தகுந்த காரணங்கள் தடையாக இருந்தால் தவிர நம்பிக்கையாளர் முழங்காலிட வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ அந்த அர்ச்சிப்பு நேரத்தில் என்ன செய்யணும்னா, முழங்கால் படியில இருந்து நம்ம அந்த பகுதியை எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் நம்ம செய்துகிட்டு இருக்கிறது தான். இதெல்லாம் ஏன் செய்கிறோம்? இதெல்லாம் திருச்சபை கொடுத்திருக்கிற ஆர்டர். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அப்போ நீங்கள் சரியாக செய்கிறீங்கன்னா கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு போயிட்டே இருங்க. ஒருவேளை நம்ம அதை செய்யலைன்னா தெரிந்து கொள்ளுங்க. வேறு தகுந்த காரணங்கள் தடையாக இருந்தால் தவிர மற்ற நேரத்தில் நம்பிக்கையாளர் முழங்காலிடுவர். அர்ச்சிப்புக்கு பின் அந்த வசீகரம் வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அந்த நற்கருணையெல்லாம் நம்ம வந்து பிளஸ் பண்றோம்ல, அந்த நேரம் அர்ச்சிப்புக்கு பின் அருள் பணியாளர் முழங்காலிடும்போது முழங்காலிட முடியாத மக்கள் தாழ்ந்து பணிந்து வணங்க வேண்டும். முழங்காலிட முடியல அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? தாழ்ந்து பணிந்து வணங்க வேண்டும். எனினும் திருப்பலி சடங்கு முறையில் விவரிக்கப்பட்டுள்ள சைகைகள், உடலின் நிலைகள் இவற்றுக்கான ஒழுங்குமுறைகளை ஆயர் குழுக்கள் தங்கள் மக்களின் தனி திறமைக்கும் ஏற்புடைய மரபுக்கும் தகுந்தாற்போல் தழுவி அமைக்கலாம். இது லோக்கல் ஆர்டினரின்னு சொல்லப்படுகிற ஆயர் என்ன செய்யலாம்? அதை மாற்றி அமைத்து கொள்ளலாம். அவ்வாறு தழுவி அமைக்கும் போது கொண்டாட்டத்தின் பகுதி ஒவ்வொன்றின் பொருளுக்கும் பண்புக்கும் ஏற்றவாறு அவை இருக்கும்படி கவனிக்க வேண்டும். தூயவர் ஆர்ப்பரிப்பின் முடிவிலிருந்து நற்கருணை மன்றாட்டு முடியும் வரையிலும், மேலும் திருவிருந்துக்கு முன் அருள் பணியாளர் இதோ இறைவனி செம்மறி என சொல்லும் வரையிலும் மக்கள் முழங்காலிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தால் அதை தொடர்ந்து கடைபிடிப்பது போற்றுதற்குரியது. அதுல போய் நம்ம மாற்றத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் சைகைகளும் உடலின் நிலைகளும் ஒரே சீராக இருக்கும் பொருட்டு திருத்தொண்டரோ, பொதுநிலை பணியாளரோ, அருள் பணியாளரோ திருப்பலி நூலில் குறிப்பிட்டுள்ளபடி அனைத்தையும் பின்பற்ற அறிவுறுத்தும் போது மக்கள் அவற்றை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இப்ப நம்ம சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் எங்க எந்திரிக்கணும், எங்க உட்காரணும், சில நேரத்துல அது வந்து சிறப்பு வழிபாடுகள்ல தெரியாது. ஒரு ஆர்டினேஷன் நடக்குது, அப்போ ஒரு குருப்பட்டம் நடக்கிற போது மக்களுக்கு சில நேரத்துல தெரியாது. அப்போ அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர், நம்மளுடைய திருத்தொண்டரோ இல்லை ஒரு குருவானவரோ, இப்பொழுது எழுந்திருப்போம், அமர்வோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதை நம்ம கடைபிடிக்கலாம். அருள் பணியாளர் திருத்தொண்டரோடும் பணியாளர்களோடும் பீடத்தை நோக்கி வருதல், திருத்தொண்டர் நற்செய்தி அறிவிக்கு முன்னர் வாசக மேடைக்கு நற்செய்தி நூலை எடுத்து வருதல், நம்பிக்கையாளர் காணிக்கை பொருள்களை கொண்டு வருதல், திருவிருந்தை உட்கொள்ள பவனியாக வருதல் ஆகிய செயல்களும் பவனிகளும் சைகைகளில் அடங்கும். இத்தகைய செயல்களுக்கும் பவனிகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஒழுங்குமுறைப்படி அவற்றுக்குரிய பாடலுடன் அழகுற நடைபெறுவது விரும்பத்தக்கது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். மற்ற எல்லாமே நம்ம வந்து செய்யறது உண்டு. ஆனால் ஒரு சில பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, முன்னாடி எல்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துலயே வந்து ஃபாதர்ஸ் நன்மை கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்படி சைட்ல மக்கள் ஆண்கள் பெண்கள் இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே அவங்க ஓரத்துல வந்து முட்டி போட்டுருவாங்க வரிசையா. இப்போ ஃபாதர் தான் போய் கொடுத்துட்டே போவார். சில பேர் சொல்லுவாங்க, அது எங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபிட்டிங்கா இருக்குது, நீங்க அப்படியே செய்யுங்க, எந்திரிச்சு எங்களை வர வைக்கிறீங்க, நாங்க முன்னாடி வந்து கோயிலுக்குள்ள முன்னாடி வந்து நீங்க பீடத்துல நின்று கொண்டு கொடுக்குறீங்க, அதை விட இது பெஸ்டா தெரியுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, இந்த இடத்துல நமக்கு அதுக்கான ஒரு அடையாளம் இருக்கிறது. திருவிருந்தை உட்கொள்ள பவனியாக வருதல். பாத்தீங்களா? அப்ப நீங்க அங்கிருந்து எழுந்து நீங்க பவனியா வரணும் அப்படிங்கிறது தான் திருச்சபையினுடைய எதிர்பார்ப்பு. இதை தாண்டி நம்ம செஞ்சோம்னா அது சாமியாருடைய ஒரு விருப்பம். நீ அங்கேயே இரு, நான் வந்து கொடுத்துட்றேன், நீ சும்மா நைனே நீங்க வராத அப்படின்னு சொன்னா அது தவறானது. இப்படி நீங்கள் சொன்னாலும் அது தவறானது. அதனால எந்திரிச்சு வந்து நம்ம நற்கருணையை தகுதியான விதத்தில் உட்கொள்வது. அதனால இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த சைகைகளும் அந்த உடலின் நிலைகளும் எவ்வளவு முக்கியமா இருக்கிறது, எதற்கு அதை செய்யணுங்கிறதெல்லாம்
இந்த பகுதிகள் விளக்கி இருக்கிறது. கண்டிப்பாக இதை கேட்டுட்டு நீங்க பின்பற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்கள் குழந்தைகள் பின்பற்றல அப்படின்னா சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யணுன்றத நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப கடவுள் மாட்சி அடையும் போது உங்கள் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மீண்டுமாய் அடுத்த ஒரு திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற சிந்தனையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.